மனமே மாமருந்து. நான் உங்கள் ஹீலர் பாலமுருகன். இல்லாதவரை இன்னல் துடைப்போம், மனித நேயத்தை மண்ணில் விதைப்போம். பயம் பயம் ஆமாங்க, பயம் வந்துருச்சுன்னா மரணத்தின் விழுக்காடு 90% ஆகிவிடும். பயம்தான் உங்கள் மனதில் நோய்களை உண்டு பண்ணி அதை மரணத்திற்கு தள்ளுகிறது. சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன விஷயத்துல சொல்றேன், தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்றேன். அதாவது ஒரு தெருவில் பாம்பு வந்துருச்சுன்னா ஒரு பையன் என்ன பண்ணுவான், அந்த தெரு ஃபுல்லா பார்த்ததுனாலயோ அல்லது இன்னொருத்தன் சொன்னதுனாலயோ ஐயோ பாம்பு பாம்பு பாம்புன்னு தெரு ஃபுல்லா கத்திக்கிட்டு ஓடுவான். அப்படி கத்திக்கிட்டு ஓடுறப்ப ஒரு 4வது வீட்லயோ 3வது வீட்லயோ அடுத்த ஒரு வீட்டுல ஒரு பெண்மணி காலில் ஏதோ கடிச்சது போல் தென்படும். அப்ப கடிச்சது போல் தென்பட்டவனா அந்த பெண்மணி என்ன சொல்வா, ஐயோ ஐயோ பாம்பு கடிச்சிருச்சுன்னு அவனும் அலறுவா. உடனே ஊருக்காரவெல்லாம் சுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அவளுக்கு மிளகாயை கடிக்க கொடுப்பாங்க. பாம்பு கடிச்சதுனால மிளகாய் கசக்காது, அவளுக்கு மிளகாய் காரமா இல்லை. அந்த இடத்துல கிள்ளி பார்ப்பாங்க, உணர்வும் இல்லை. சரின்னு அவளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. ஆஸ்பத்திரியில தூக்கிட்டு போய் பார்த்த பிறகு அவளுக்கு எந்த விதமான ரத்தத்தில் விஷமும் இல்லை, பாம்பு கடித்ததாகவும் தென்படவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த செய்கையின் காதில் விழுந்த அந்த ஒரு செய்தியின் விஷயமாக தன் உடல் தன்னைத்தானே மாத்துகிறது. அப்ப மனம் பாம்பு கடிச்சிருச்சுன்னு நம்புனவன அது தன்னைத்தானே உடல் மாத்தி விட்டது. அப்ப மனதில் ஏற்படும் பயம், பீதி, திகில் உடலை பாதித்து நிலைக்குலைய செய்துவிட்டால் உடல் இயக்க சமநிலையை இழந்து நோயாக மாறிவிடும். மனிதன் மனதை விட்டு அது உடல் நோய் தன்மைக்கு தகுந்தாற் போல் மாறி செயல்படும். அப்ப மனமே மிகப்பெரிய மாமருந்து. ஆதலால் உங்கள் மனதை வைத்து 1000 நோய்களை விரட்டி அடிக்கலாம். இந்த மனதிற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, நாம ஒரு குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம் வாசல்ல இருந்து ஒரு சின்ன செய்தி வருகிறது. சார் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஏதோ நமக்கு வேண்டியப்பட்டவர்கள் உறவு முறையிலோ. அந்த இறப்பு என்ற செய்தியை காதில் கேட்டவுடன் மனம் பசி என்ற உணர்வை அடக்கி விடுகிறது. அப்ப அந்த செய்திக்கும் அந்த மனதின் உணர்வுக்கும் இடையில் பசிக்கும் உடல் உள் உறுப்புகளில் பசி எடுக்கும் வயிற்றுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உணர்வு தாங்க மனம். அப்ப அந்த செய்தியை கேட்ட உடனே பசி அடங்கிருச்சு, அதாவது பசிக்காது, அந்த எண்ணத்திற்கும் மனம் தள்ளாது. அப்ப மனம் அந்த காதில் கேட்கப்படும் செய்திக்கும் உணர்வுக்கும் எவ்வளவு ஒரு விஷயம் இருக்குது. அப்ப மனதை வைத்து மாயைகள் செய்து விடலாம், மனதை வைத்து நோய்களை விரட்டி விடலாம். மனமே மருந்து. நான் உங்கள் ஹீலர் பாலமுருகன்.